இன்னைக்கு ஆஃபா கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா, சித்ரா தேவி வந்து நம்ம கௌதம்ட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "டேய் ரொம்ப ஹேப்பியாடா! இந்த பிரச்சனை அதிகமாச்சுன்னா, நம்ம வீடு, நம்ம ஆஃபீஸ், நம்மளுக்கு சொத்து எல்லாமே கிடைச்சிரும்டா. நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத பார்த்துட்டு நம்ம கௌதம் வந்து ரொம்ப ஷாக் ஆயி போறாரு. "என்னம்மா இப்படிலாம் சொல்ற?" அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அனாமிகா வந்து வீட்ல வந்து எல்லாரும் எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாம, விஜய் வந்து எல்லாத்துட்டயும் என்னை பத்தி குறை பேசிட்டே இருக்கீங்கன்னு சண்டைக்கு போறாங்க. அத பார்த்துட்டு சூர்யா வந்து சத்தம் போடுறாரு. ஏன்னா சத்தம் போட்டாலும் அனாமிகா கேட்குற மாதிரி இல்ல. அப்போ வந்து ராஜலட்சுமி சொல்றாங்க, "உங்க வீட்ல ரொம்ப செல்லம் குடுக்குறாங்க. அவங்க இந்த விஷயத்துல வந்து உனக்கு ஆதரவா இருக்கனால தான் அவ்வளோ பிரச்சனை அதிகமாகுது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, பிரபாகர் இருந்துங்க மாமனார் வீட்ல சைட்ல இருந்து நேரா கோடீஸ்வரர்ட்ட வந்து ஒரு ரூ. 10,00,000 நீங்க குடுங்க. அத வரதட்சணையா குடுக்குறான்னு நினைக்க வேணாம். நீங்க ஒரு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டு கோடீஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகி போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சூர்யா வீட்டுக்கே வந்துர்றாரு. வீட்ல வந்து மகா பார்க்க வர்றாரு. மகா, ஐஸ்வர்யா எல்லாமே இங்க இருக்கனால, இங்க வந்து சாப்பிட்டு இவங்ககிட்ட பேசிட்டு போலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியா பண்றாரு. பார்க்கலாம் பிரபா கல்யாணத்த எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது. அன்னமிக்க பிரச்சனை தீருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்